ஒரு 2 months முன்னாடி ஜோத்பூர்ல ஒரு வீட்டில் சிலிண்டர் பிளாஸ்ட் ஆயிருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு குழந்தையும் ஒரு 19 வயசு பாப்பாவும் இருந்திருக்காங்க. ஒரு முஸ்லீம் ஃபேமிலி. ஒன்ஸ் சிலிண்டர் வெடிச்ச சவுண்டு கேட்டோம்னா பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் வந்து இந்த 19 வயசு பொண்ணை வீட்டுல இருந்து வெளியே ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனா வெளியில வந்த அந்த பொண்ணு ஹிஜாப் எடுக்கணும் அப்படிங்கறக்காக எரிஞ்சிட்டு இருக்கிற வீட்டுக்குள்ள திரும்பி போயிருக்கா. போறப்ப டோர் உடஞ்சு அவன் மேல விழுந்து ஹாஸ்பிட்டல் போற வழியில இறந்துடுறா. அந்த பொண்ணுக்கு அவளோட உயிரை விட ஹிஜாப் முக்கியமா போயிருக்கு. எனக்கு இந்த இடத்துல வந்த கேள்வி என்னன்னா, அவ இதை வந்துட்டு ரிலீஜியஸ் பிலீஃப்னால பண்ணாலா இல்ல மத்த ரிலீஜியஸ் பிலீஃப் இருக்கவங்க அவளை எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற பயத்துல பண்ணாலாங்கிறது தான். இந்த விஷயத்தை பத்தி சில லோக்கல் நியூஸ்லயோ சில நியூஸ் ஆர்டிகல்லையும் வந்திருக்கு. இன்ஸ்டாகிராம்லயே இதை தூக்கி நிறைய பேர் போஸ்ட் போட்டிருந்தாங்க. கீழே கமெண்ட்ஸ்ல பார்த்தா இவள் தான் உண்மையான முஸ்லீம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. நம்மளோட உயிருக்கு மேல கடவுளை தூக்கி வச்சு என்ன கிடைக்க போகுது? இதே தான் ஆர்சிபி இன்சிடென்ட் அப்போ நடந்துச்சு. அவனுக்கு ஜெயிச்சானு சொல்லிட்டு இவனுக்கு போய் கொண்டாட போய் அத்தனை பேர் செத்து போறானுங்க. ஆர்சிபி ஐபிஎல் ஜெயிச்சதுனால நம்ம வாழ்க்கையில 1% மாற போகுதா? they don't even care about us friends. உங்களுக்கு விராட் என்ன பண்ணிட்டாரு, ஆர்சிபி என்ன பண்ணிட்டாங்க, மத்த கிரிக்கெட்டர்ஸ் ஆக்டர்ஸ் யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிருக்காங்களா? என்கிட்ட வந்துட்டு பிக் ஃபேனுங்கிறீங்க. நான் என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு? இது எங்க வேலை ஃப்ரெண்ட்ஸ். ஐடி வேலைக்கு போற மாதிரி, பிசினஸ் பண்ற மாதிரி, விவசாயம் பண்ற மாதிரி இது எங்களோட வேலை. we get paid for this. இதுக்கு எதுக்கு நீங்க எங்களை வந்துட்டு ஐடலைஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. நாங்க உங்களுக்கு எதுவும் பண்ணல, கடவுள் உங்களுக்கு எதுவும் பண்ணல. அந்த பொண்ணு ஹிஜாப் எடுக்கத்தானே போச்சு. அவளை காப்பாத்தினாரா நம்ம கடவுள்? இல்ல. நம்மளோட நம்பிக்கைகள் நம்மளோட வாழ்க்கையை பெட்டராக்கத்தான் இருக்கணுமே தவிர்த்து நம்மளை வந்துட்டு ஒர்ஸாக இருக்கக்கூடாது. கடவுளை நீ நம்புற, உனக்கு அதனால பாசிட்டிவா இருக்குதுன்னா சந்தோஷம். விஜய் அண்ணனை பார்க்கும்போது, அஜித் அண்ணனை பார்க்கும்போது, விராட்டை பார்க்கும்போது, தோனியை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குதுன்னா ஓகே. ஆனா உன்னோட வாழ்க்கையை இழக்கிற அளவுக்கு அவங்க யாருமே பெரிய ஆள் கிடையாது. ஸோ ப்ளீஸ் யாரையும் உங்களுக்கு மேல தூக்கி வைக்காதீங்க. கடவுளா இருந்தாலும் சரி.